கிடைக்கிற அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. களைப்பு நமக்குள்ள உருவாகிறது, வருத்தம் உருவாகிறது. ஏன் இந்த களைப்பும் இந்த வருத்தம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்குள்ள உருவாகுது என்று சொன்னா, நம்முடைய சூழ்நிலைகளும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் நம்முடைய பிரச்சனையின் நிமித்தமா, நம்முடைய காரியங்கள் அது நிமித்தமா, அதே போல ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாச குறைவின் நிமித்தமா, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் குறைவு நிமித்தமா இந்த களைப்பும் வருத்தமும் சத்துரு நமக்குள்ள கொண்டு விதைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுக்கிற இந்த இந்த இளைப்படைகிற அனுபவத்தை விட்டு நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதனால இந்த இளைப்படைதல், எதனால இந்த களைப்பு, எதனால இந்த வருத்தம் உங்களுக்குள்ள இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோதனை எதிர்பார்த்து செய்கிற காரியங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காம, நம்முடைய வாழ்க்கையில சரியான ஒரு நிலையில ஆசீர்வாதங்கள் வராததுனால, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாததுனால நம்மளுக்குள்ள களைப்பு, வருத்தங்கள், சோர்வுகள், அசதிகள் இது வரும்போது சாத்தான் நம்முடைய ஓட்டத்தை தடுத்துருவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை ஆண்டவர் விரும்பல. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம வசனத்துக்குள்ள வரப்போறோம். இந்த இளைப்படைந்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த வருத்தம் அடைந்து இளைப்படைந்து களைப்போடு இருக்கிற மாதிரி ஒரு மனுஷன் இளைப்படைந்து வருத்தம் அடைந்து அந்த களைப்பா இருக்கும்போது என்ன செய்வானா, அந்த பகுதியை விட்டு என்ன செய்வான், ஒதுங்கிடுவான். ஒரு நல்ல வீட்டுக்கு, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும், ஒரு குடும்பக்கார வீட்டுக்கு போனாலும், நம்மளை அங்கீகரிக்காத இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆனா இப்ப அடுத்த பகுதிக்கு நான் வர்றேன், நல்ல கவனமா கேளுங்க. ஒரு மனுஷன் இளைப்படைந்து களைப்படைந்து போன மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, விடுதலை ஆக்கி கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தார். அவர் பேர் தான் யாரு? மோசே. இப்போ நான் உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்றேன். அப்போ இந்த மோசேயினுடைய அனுபவம் என்னன்னா, இங்க எகிப்து தேசத்துல பார்வோனுடைய குமாரத்தி குழந்தையா இருக்கும்போது எடுத்து வளர்த்த ஒரு மனுஷன். ஆனா அவர் யாரு? எபிரேயர். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி உள்ள சந்ததியில் பிறந்ததுதான் யாரு? மோசே. இப்ப இந்த மோசே நல்ல நிலையில வாழ்ந்தான். இப்போ ஒரு தடவை அந்த தேசத்துல அடிமைத்தனத்துல ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப பார்வோனுடைய அரண்மனையில் இருந்து மோசே நல்லா எல்லாம் கற்று தேர்ந்தவனாய் வெளியில வர்றான். வெளியில வரும்போது நல்லா கவனிக்கணும். வெளியில வரும்போது